இப்போ நான் பரமசிவன் பாத்திமா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. கதாநாயகனாக விமல் நடிச்சிருக்காரு. இரண்டாவது கதாநாயக கூல் சுரேஷ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஏன் ரசிகர்கள் எல்லாரும் கோஷம் கொடுக்க தான் சொல்லுவோம். ஏன் நீங்கள் வந்து அஜித் சாருக்கு குரல் கொடுத்தா தான் ரசிகர்களா, விஜய் சாருக்கு குரல் கொடுத்தா தான் ரசிகர்களா? சொல்லுங்கள். கூல் சுரேஷுக்கு குரல் கொடுத்தாக்க ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி ஆகுது? சொல்லுங்கள் ரசிகர்களே, சொல்லுங்கள். ஏன்னா இது பரமசிவன் பாத்திமா இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். இரண்டாவது கதாநாயகனாக நடிச்சிருக்க கூல் சுரேஷுக்கு பயங்கர வரவேற்பு படம் பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ஒரு ஹீரோயின், ஒரு டூயட் சாங்கு நல்லா மஜாவாக இருக்குது. ரசிகர்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் சார் பாருங்கள், ரசிகர்கள் எல்லாமே வருத்தப்படுறாங்க. அதாவது கூல் சுரேஷுக்கு ஒரு கிஸ்ஸு சீன் கூட வைக்கலையே அப்படின்னு. அநேகமாக அடுத்த படத்தில் கூல் சுரேஷுக்கு எல்லாமே நீங்கள் வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் இல்லை, ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பரமசிவன் பாத்திமா படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். அதாவதுங்க எல்லாருக்குமே ஒரு அவங்கவுங்க மதத்தை தாங்க பெருசாக பேசுவாங்க. உன் மதம் சிறந்ததா வழிபடு, என் மதம் சிறந்தது வழியை விடு. அந்த கருத்து தான் இதில் சொல்லியிருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. சரிங்களா? தேங்க்யூ. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அது வந்து ஒரு ஜாதி மதம், கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த ஜாதி கிடையாது, முதல்ல அந்த ஆமாம், அது வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்காதீங்க. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ இது போல் ஜாதியை அவங்க ஜாதியை பார்க்கல, ஆனால் ஊர்க்காரங்க ஜாதியை பார்க்குறாங்க. ஜாதியை பார்த்துட்டு அவங்கள பிரித்து இதெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். யார்? சாரோட நிறைய படம் காமெடி படமாக எடுத்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு ஸ்டோரி நல்லா இருக்குது, பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்குது, லாஸ்ட்டு பாட்டு அது மியூசிக் சூப்பராக இருக்குது. அவ்வளோ வந்து பயம் இல்லை, இருந்தாலும் வந்து மியூசிக்னால கொஞ்சம் லாஸ்ட்டு சாங்கெலாம் நல்லா இருக்குது. சிவனோட சாங்கெலாம் அதெல்லாம் நல்லா சார் நல்லா பண்ணியிருக்காரு. போலீஸ் அவர் தான் டைரக்டர் நினைக்கிறேன், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் சாரும் வில்லனா நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பேய் படம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பழி வாங்குறாங்க இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அந்த மதம் தான், அந்த மதம் வந்து வேறு வேறு பண்ணுற தப்பு. அந்த மதம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து இது பண்ணுறாங்களோ நல்லாயிருக்கு. நல்லா இருக்குது, சூப்பர். அது வந்து ஃபேமிலி ஆர்டிஸ்ட்க்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும், வந்து கண்டிப்பாக பார்க்கணும். படம் வந்து மத ஒத்துமையை ரொம்ப பேசுது. அதை கட்டாக எடுத்து மத பார்த்தக்கூடாதுங்கிறது படம் பேசுது. அது அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மையை தான் வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இயக்குனர் கார்வண்ணன் அவங்க நடந்த லைஃப்பில் அவர் பார்த்த விஷயத்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. விமலா ஆக்டிங், அவங்கள எம்பஸ் பாஸ்கர் ஆக்டிங்கில் மிக சிறப்பாக, ஹீரோயினில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மதத்தோட இம்பார்ட்டண்டான படங்கிற படம் பேர் வந்து பரமசிவன் அண்ட் பாத்திமா. படம் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே இது ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஆக்சுவலி. ஆனால் இப்போ எனக்கு நடக்குதா, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான் எனக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணலை. பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். காசு கொடுத்து மதம் மாற்றுறது வந்து, அதாவது காசுக்காக மதம் மாறுறது, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மதம் மாறுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம், ஜாப்க்காக மதம் மாறுறது, இந்த மாதிரி நிறையா நடந்தது. ஸோ அதோட விளைவுகள் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது அவர் ஒரு கொலை பண்ணுற மாதிரி தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு அவர் ஒரு பேயாக காட்டினது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும், அவர் தமிழ் வாத்தியார், அந்த தமிழ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேசுகிற விதமாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மத சம்மந்தப்பட்ட மூவி, அவ்வளோதான். அதாவது எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது, மதத்தினால வரக்கூடிய கொலைகளும் ஆணவ கொலைகள்லாம் என்ன அப்படிங்கிறது, ஒரு 2 ஊர் 3 ஊருக்குமே, அதாவது ஒரு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் 3 ஊருக்கு நடக்கக்கூடிய ஒரு கலவரம். பரமசிவன் பாத்திமா
அந்த திரைப்படத்தை ரோகிணி தேட்டரோட ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எல்லாம் நல்லா விசில் அடித்து கிளாப் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. விமல் சார் ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கள்ல, அவங்கள ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை. விமல் சாருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அதையும் நானும் விமல் சார் எனக்கும் பிடிக்கும், அவரோட காமெடி பேஸ். பட் எனக்கு இந்த மூவி வந்து அவரோட மூவிக்கு தேவைப்படுறது வந்து எனக்கு ஃபில் ஆகலை. இட்ஸ் 50-50. கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரீச் தான். அந்த பரமசிவம் ஃபாத்திமாங்கிற 2 கேரக்டர்ஸ் அவங்களை சுற்றி தான் கதை நடக்குது. கடைசியில் என்ன ஆகுதுங்கிறது தான் கதை. டைட்டில் கரெக்டாக மேட்சிங்காக தான் இருக்குது. த்ரில்லிங் அப்படி இல்லை. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப அது வந்து பயமாக இல்லை, நார்மலாக இருக்குது. ரொம்ப பயமாக அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. சரி, அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். லைக் ஜாதி மதம் தாண்டி லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். நைஸ், ட்ரை பண்ணியிருக்காரு, நியூவாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். என்னோட பர்சனல். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் எனிதிங் டு ஹர்ட். என்னோட ஒப்பீனியன், ட்ரூவான ஒப்பீனியன் இதுதான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் இந்த படத்தை, அப்போ தான் புரியும். கருத்துக்கள் நிறையா இருக்குது, கருத்து நிறையா இருக்குது. பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தோட அருமை. இது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுங்க, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு அது பிடிக்கல அப்படின்றதுக்கோசம் நம்ம ரிவ்யூ சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருக்க படம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். எதுங்க? ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை விமர்சனன்றது வந்து நான் எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு விதத்தில் பிடிச்சிருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காமே போகலாம். அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு திருப்தி இருந்துச்சு. அந்த 2 மணி நேரத்துக்கு நான் உள்ளே உட்காரும் போது தே ஹவ் சாட்டிஸ்ஃபைட் மை வியூஸ். அவங்க கதையை கன்வென்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 2 கேங்ஸ்டர் இருக்காங்க, அந்த கேங்ஸ்டருக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் நடக்குது. ஸோ சில விஷயங்கள் பழைய நம்ம இந்த பழைய நாயகன் படத்தில் பார்த்த ஒரு செக்கசவந்தம் இல்லை, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரி. பட் அதுக்கு இதுக்கு ரிலேஷன் இல்லை. பட் கொஞ்சம் பழைய இந்த தளபதி, அந்த நாயகன், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கோவா, அந்த ஸோ லாட் ஆஃப் சீட்ஸ் ஆர் தேர். அது நம்ம உள்ளே போய் சொல்லக்கூடாது. படம் பார்க்கட்டும். வந்து ஃபிசிக்கலாக படம்னு பார்க்கும்போது அந்த சீக்வன்சஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன கான்ட்ராக்டராக சில விஷயங்கள் இருக்குது. சம்பவங்கள் இங்கேருந்து எதுக்கு அவர் அந்த இதுக்கு போனார், அப்புறம் அங்கேருந்து இது பண்ணாங்க, அது இங்கேயே பண்ணியிருக்கலாம். எதுக்கு அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு அந்த காசு செலவு பண்ணிருக்கலாம், அந்த காஸ்ட்டு மிச்சப்படுத்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் தட் அவ்வளோ லாங் போயிட்டு ஹெலிகாப்டர் கூட்டு போயிட்டு அங்கே இறங்கி அதுக்கப்புறம் அங்கே போய் இங்கேயே போட்டிருக்கலாமே. ஸோ படத்தை பாருங்கள், ஸோ என்ஜாய் பண்ணுங்க. சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் கொடுத்த ரோலில் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ அந்த தத்து எடுத்து வளர்க்குறதுலாம் ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் ஹீரோயிசமாக காமிக்கல. எங்கேயுமே அவருக்கு ஒரு பாட்டோ இல்லை அந்த மாதிரி கொடுத்து எதுவுமே பண்ணல. ஸோ சில இடத்துல ஒரு நெகட்டிவாக ப்ரோட்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் ஃபைன் ஃபார் தட் ஸ்டோரி, இட் இஸ் ரிக்வயர்ட் ரைட். த்ரிஷாவோட கேரக்டர் வந்து இது வந்து என்னென்னா, ஸோ ஃபைன். ஸோ அது இப்போது அது எப்படி சொல்லுன்னா, அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த ஆப்டாக இருக்காங்க, அந்த ரோலுக்கு ஆப்டாக தான் ஃபிட்டாக இருக்காங்க. அதில் எதுவும் தப்பு இல்லை. ஸோ இட் இஸ் ஃபைன்.